திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநின்றவூரில் உள்ள பெரியார் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை காரணமாக தேங்கிய வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கியுள்ளனர். இதனிடையே குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை திருநின்றவூர் ஏரியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் எதிர்ப்பு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அச்சுறுத்தல் காரணமாக திருநின்றவூர் ஏரியிலிருந்து நீர் திறக்க முடியாமல் இருப்பதாக திருநின்றவூர் பேரூராட்சி தலைவர் ரவி தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் எழில் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இதுவரைக்கும் இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஊர் தலைவர்ன்ற முறையில? ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சது, 2ஆம் தேதி போனேன். அங்க போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தேன். வாசப்படி கிட்ட தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த உடனே ஓரளவுக்கு இது பண்ணலான்னு பார்த்தா தொடர்ந்து மழை ஆகி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தண்ணியை ஃபுல்லா திறந்து விட்டேன். மக்களுங்கெல்லாம் அங்கே ரொம்ப பாதிக்குது. இங்க இருக்கிற விவசாயிங்க என்னை பயங்கரமா கத்துனாங்க. யாரை கேட்டு நீ திறந்த? காலம்பர பிடபிள்யூ அதிகாரி, கலெக்டரு, லோக்கல் மந்திரிங்க 2 பேரு மூடிட்டு போயிட்டாங்க. காலம்பர மூடிட்டு போயிட்டோன்னே திரும்ப நான் செஞ்சேன், அதோட விட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப அங்க பிரச்சனை வந்தது. எல்லாம் வந்தாங்க. திரும்ப இவங்களாண்ட நைட்டோட நைட்டா பேசி இங்க ஒருத்தர் சாவி வச்சிருக்காரு, அந்த சாவி வாங்கி திறந்து விட்டேன். திறந்து விட்டதும் திரும்ப போலீஸ் மூலியமா ஒருத்தர் பேசி இங்க யாரு இந்த சாவி வச்சுனுக்கிறதுன்னு சொல்லி அந்த அதிகாரிங்க அந்த பையன்கிட்ட இருந்து அந்த சாவி பிடிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த சாவி அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த சாவி இப்ப நம்ம கிட்ட கிடையாது. இது எவ்வளவு சொன்னாலும் இந்த மக்களுக்கு புரியல. இதனிடையே திருநின்றவூர் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு விவசாயத்துக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தண்ணி வந்துக்குது. அதுல 9 அடி தண்ணி இப்ப குறைஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறதே 7 அடி தண்ணி தான் ஏரியில இருக்குது. எங்களுக்கு இது இப்போ 2 பாகத்துக்கு இது 10 பத்தாது, சுத்தமா பத்தாது தண்ணி. இது ஏரியோட கொள்ளளவுன்றது இன்னும் ஃபுல்லா ரொம்பல சார். அந்த ஏரியோட சர்வே நம்பர் 301 சர்வே நம்பர். அந்த ஏரி நான் எத்தனை சர்வே நம்பரை பாருங்க. ஃபுல்லா ஏரி தான். எங்களோட ஏரி 1500 ஏக்கர் நிலம். அது ஏரியோட அந்த ஏரியோட கொள்ளளவு இப்ப கிடையாது. அது பாதி ஏரி கூட கம்மியா இருக்குது. எங்களோட ஏரியோட தண்ணியோட அளவு கூட இன்னும் வரல. சரி, எங்க தலைவர் சொன்னாலும் திறந்து விட்டுறாங்க. இப்ப நாங்க இது பண்ணோம். எங்க ஏரி இப்ப கழனியில வெள்ளக்காட்டுல இருக்குது. நாங்க எப்படி சேடை கூட்டுறது, எப்படி நாத்து விட முடியும்? அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி பண்றது? சரி, அதுவும் சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்களை பார்த்து நாங்களும் திறந்தா விட்டுருக்கணும், போயிட்டு தான் இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ண தானே. 1 மாதம் குறைந்த போயினுக்கு. இனிமேல் நாங்க விட்டு இருந்தோம், எப்ப நடுவு நடுறது?